தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இழைத்த துரோகங்களை எடுத்துரைத்தும் அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை பட்டியலிட்டும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். இந்தியாவிலேயே முதன்முறையா பெண் போலீஸ் படையை உருவாக்கி இருக்காங்க. ஏழை மாணவர்கள் உயர் கல்விக்காக வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னா பணம் படைச்சவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த வேலையை இன்னைக்கு அரசாங்கம் போயிட்டு வர செலவோட சேர்த்து உதவி பணமாக கொடுத்து ஆசைப்பட்டா போறோம், அவங்க போய் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வரலாம். ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் பார்த்து பார்த்து அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தமிழகத்துல அம்மாவுடைய பொற்கால ஆட்சிங்கிறது வெறும் வாய் வார்த்தைக்காக இல்ல, மக்களுக்கு எல்லாம் பொண்ணு அள்ளி அள்ளி தரப்போகுது. பம்பரை நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு போனார். பம்பரத்தை வாங்கிட்டு போனாரு. சாட்டையை வாங்கிட்டு போவானா? சாட்டை நம்ம கையில் இருக்கு. வெறும் பம்பரத்தை மட்டும் வச்சு அலையிறாரு யார் வைக்கோ. அப்புறம் பாருங்க, இந்த ராமரசன்ல அவரு அம்மா தான் மாம்பழ சின்னம் வாங்கி கொடுத்து அங்கீகாரம் பெற்று கொடுத்தாங்க. அதை போய் வாங்கிட்டு நேர கருணாநிதி போய் மாம்பழத்தை கொடுத்தாரு. அவர் நல்லா சுவைச்சு விட்டு கொட்டையை மட்டும் கொடுத்தார். நான் தான் முதலமைச்சர். அப்புறம் விஜயகாந்த் சொல்லி நான் தான் முதலமைச்சர், என் புருஷன் தான் முதலமைச்சர், எங்க தாத்தா தான் முதலமைச்சர். ஏண்டா முதலமைச்சர் மக்கள் சொல்லணும்டா. முதலமைச்சர்னு மக்கள் தான் முதலமைச்சர். மக்களால் நான் அப்படி அம்மா சொல்றாங்கடா, நாங்கன்னு சொல்லல. கருணாநிதி பாருங்க, அவங்களுடைய ஆட்சியில தான் பாக்கெட் சாராயமே வந்தது. இது எல்லாரும் உண்மை, கண்டிப்பா இது உண்மை, யாருமே மறுக்க முடியாது. குடிக்கிறதுக்காக கற்றுக் கொடுத்தவர்களே அவங்களுடைய ஆட்சியில தான் இது நடந்தது. ஆனா இப்ப அவங்களே சொல்றாங்க நாங்க குடியை நிப்பாட்டுவோம். இது என்னங்க நியாயம்? கண்டிப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றுமே வெற்றிக்கு சொந்தக்காரர் என்பதை நாம் இந்த தேர்தல் மூலமாக எந்த தேர்தல் வந்தாலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அது இப்போது மறுபடியும் நிரூபிக்கிறோம். மக்களால் நான், மக்களுக்காக நான் சொல்றாங்க அம்மான்னு. பொது வாழ்க்கை இருக்கும் தலைவர்களே அம்மா அவர்கள் மட்டுமே, எங்கள் அம்மா, உங்கள் அம்மா, நம் அம்மா அவர்கள் மட்டுமே அந்த வார்த்தைகளை உணர்வு பூர்வமாக உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்கிறார். 234 தொகுதிகளிலும் அம்மா தனது வேட்பாளர்களையே இரட்டை இலை சின்னத்திலேயே நிறுத்தி இருக்கிறார்களே. என்ன நம்பிக்கையில், உங்களுக்கு செய்த சாதனை திட்டங்களின் நம்பிக்கையில், உங்கள் மேல் கொண்ட அன்பின் நம்பிக்கையில், நீங்கள் அத்துணை பேரும் அம்மாவின் பின்னேதான் இருக்கிறீர்கள் என்ற அக்கறையை நம் உறுதியான நம்பிக்கையில் அம்மா நிறுத்தி இருக்கிறார்கள். 234 தொகுதிகளிலும் நம் கழக வேட்பாளர்களே வெற்றி பெறும் போது நாம் நினைப்பது நடக்கும்.